வேகமா நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? எப்படி இருக்கு? வேலைகள் துரிதமாக நடக்குது. எங்களுக்கு இந்த திடல் கிடைக்கிறதுல கொஞ்சம் சிக்கலாயிடுச்சு. இருக்குதா? இல்லை அரசுக்கு இது சம்மந்தம் இல்லை. அரசு அந்த இது அனுமதி எப்படி கொடுத்துட்டாங்க எங்களுக்கு. வேற ஒரு அமைப்பு இங்கே மேடை போட்டு இங்கே ஒரு கொட்டகை மாதிரி இருந்தது, கொட்டகை போட்டுருக்கு. அவங்க அதை பிரித்து இந்த திடலை கொடுக்கறது கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. அதனால முந்தா நாள் காலையில் 12 மணிக்கு மேலே தான் இந்த வேலையை தொடங்கணும். ஆனால் அது சுறுசுறுப்பாக நடந்துகிட்டு இருக்கு. நாளைக்கு நிகழ்ச்சிக்கு எந்த இடையூறும் இருக்காது. அதுக்குள்ளே எல்லாம் முடியும். நாளைக்கு மதியத்துக்குள்ளே இந்த வேலை எல்லாம் 8% வாக்குலேருந்து 4% வாக்குக்கு நாம் தமிழர் கட்சி குறைஞ்சிருக்கு. இந்த இதுவானது ஒரு ஒரு மன வருத்தத்தை தருதா, இல்லைன்னா உங்களுக்கு உத்வேகத்தை குறைக்குதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் ஓடணும்னு நினைக்கிற உத்வேகத்தை குறைக்குதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை நம்ம கட்சி தொடங்கும் போதே இது ஒரு அரசியல் கட்சியெல்லாம் மாற்று அரசியல் புரட்சி அப்படின்ட்டு தான் அண்ணன் சொல்லி தான் எல்லா தம்பிகளையும் உருவாங்கினாரு. கட்சி உருவாக்கினாரு. அதில் நம்ம எல்லாருக்கும் கொள்கையை சொல்லி தான் நம்ம ஓட்டுக்கானவர்கள், இந்த நாட்டுக்கானவர்கள் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்போம். நம்ம ஓட்டுக்கானவர்கள், இந்த நாட்டுக்கானவர்கள் அப்படின்னு. இப்போ இந்த நாட்டுக்கானவர்கள்ன்ற எண்ணம் இருக்கிற தம்பிகளுக்கு சோர்வு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. நம்ம உழைச்சி தான் அந்த 8.22 விழுக்காடு வாக்க வாங்கணும். இப்போது மக்கள் ஏதோ ஒரு மாற்றத்தை விரும்பணும், ஒரு மாற்றம் வேணும். திராவிட கட்சிகள்லேருந்து ஒரு மாற்றம் வேணும். திராவிட கட்சிகள் 60 ஆண்டுகளாக என்னென்ன இடையூறுகள் இந்த மண்ணுக்கு மக்களுக்கு செஞ்சுருக்காங்கன்றதை நம்ம எடுத்து சொன்னோம். மக்களும் மாற்றம் வேண்டும்னாங்க. அந்த மாற்றம் எதுன்னு அவங்க முடிவு பண்ணல. மாற்றத்தை அவங்க புரிஞ்சிக்கல. நாம் தமிழர் தான் மாற்றம் என்பதை புரிஞ்சுக்கிட்டு இருந்தால் இந்த சரிவு வந்திருக்காது. ஆனால் இந்த தேர்தலுக்கு பிறகு நிறையா மக்களிடம் அவங்களுக்கு வாக்கு செலுத்தின இப்போ ஆளுகின்ற அந்த கட்சிக்கு வாக்கு செலுத்தினவங்களே நிறைய பேர் இப்போ மனம் வந்து சொல்கிறாங்க, நாங்கள் தவறு பண்ணிட்டோம், சீமானை தான் தேர்ந்தெடுத்துருக்கணும் அப்படின்னு. அதனால் தம்பிகளுக்கு அந்த சோர்வு எதுவும் இல்லை, சிறப்பாக போயிட்டு இருக்கு. மறுபடியும் போயிட்டு பர்சனலாக நீங்கள் நீங்களும் வேலைகள் பார்த்துருப்பீங்க. அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நம்ம போய் மக்கள்கிட்ட டெய்லியும் உழைச்சிருப்போம். அந்த உழைப்புக்கு ஊதியம் இல்லை அப்படின்றது ஹர்ட் ஆகுது, மனசு கஷ்டம். இல்லை, நம்ம தேர்தலுக்காக உழைக்கிறவங்க இல்லை, நம்ம எப்போதும் உழைக்கிறதா இருக்கும். மக்களுக்கு ஒவ்வொரு தமிழ்நாட்டுக்குள்ளே உங்களுக்கு என்னென்ன சிக்கல்கள் இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். பொதுவாக இந்த 8 வழிச்சாலைக்கு, இல்லை மீத்தேன் ஹைட்ரோ கார்பனுக்கு எதிராக, இல்லை ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக, இல்லை காட்டுப்பள்ளி துறைமுகத்துக்கு எதிராக, பரந்தூருக்கு எதிராக நாங்கள் தொடர்ச்சியாக போராடிக்கிட்டு தான் இருக்கோம். களத்திலே தான் நிற்கிறோம். அதனால் தேர்தல் களத்தில் உழைப்பது மட்டும்தான் எங்களுக்கு உழைப்புன்னு இல்லை, அந்த உழைப்பு எங்களுக்கு சலிப்பையும் தரணும். அண்ணன் சீமான் அவர்கள் என்ன மனநிலையில் இருக்காங்க? அவங்க தேர்தல் முடிவுகளை பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? இல்லை, நமக்கு இந்த 5 ஆண்டுகளுக்கு நமக்கு தான் அரசியல் இப்போ நல்லா தெரியும். யார் கையிலையும் நம்ம அரசியல் இல்லை. இப்போது அது திராவிட முன்னேற்ற கழகமோ இல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ இதெல்லாம் சொல்கிறதுக்கு அவங்கக்கிட்ட அரசியல் என்பது நாம் தமிழ் கட்சி கையில் மட்டும்தான் இருக்குது. இந்த மண்ணுக்கானது, இந்த மக்களுக்குமான அரசியலை நாம் தான் எடுப்போம். அதனால் நம்ம இன்னும் வேகமாக போகும். புதிய கட்டமைப்பு போட்டு நம்ம மே 18 தான் கட்சி தொடங்குறோம்னு நினச்சிக்கிட்டு களமாடுவோம் அப்படின்னு. மே 18 தான் கட்சி தொடங்குறோம் அப்படின்னும் போதே குத்தெழுச்சி தான் வரும். அதனால் ஒன்றும் சிக்கல் இல்லை. அவர் அண்ணன் சீமான் அவர்கள் நல்லா எப்பயும் போல தான் இருக்காங்க. இல்லை, ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட் அண்ணன் கொடுத்தா ப்ரெஸ் மீட் கொடுக்காம 2 வாட்டி தவிர்த்துட்டாங்க. இதனால ஊடகத்துக்கு மேலே அண்ணனுக்கு நம்பிக்கை போயிடுச்சு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். ஊடகத்தில் நம்ம சொல்ல வேண்டியது எல்லாவற்றையும் அண்ணன் சொல்லிட்டார். பொதுவாகவே ஊடகத்தில் இந்த சென்ற இந்த 10 ஆண்டுகளில் ஊடகத்தை பார்த்து வேறு ஏதாவது கேள்வி இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக அண்ணன் சீமான் தான் இருந்தார். இந்த மண்ணில் உள்ள எல்லா சிக்கல்களையும், இந்த மக்களுக்குள்ள எல்லா சிக்கல்களையும் ஊடகங்களை எடுத்து சொல்லிட்டாரு. ஊடகங்கள் தங்களுடைய டிஆர்பியை ஏற்றிக்கிறதுக்கு மட்டுமே அண்ணனை பயன்படுத்தினானே தவிர அண்ணனை கொண்டு போய் முறையாக சேர்த்தாங்களான்னா இல்லை. அந்த கோபத்தில் இப்போ இப்படி கொண்டாடலாம் அப்படிலாம் இல்லை. போதும், நம்ம பேசுறது போதுன்ற ஒரு மனநிலை தான். கொஞ்ச நாளைக்கு மற்ற ஊடகங்கள், மற்ற தலைவர்கள்ட்ட அவர் பேட்டி எடுக்கணும். ஊடகத்தை நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, தவிர்க்கிறது நல்லது. ஊடகத்தை தவிர்க்கிறது, ஊடகம் இப்போது மோடியோ இல்லை இந்த இப்போ இருக்க சிஎம்ஐயோ அவர் பேட்டி கொடுக்க மாட்டாரா அப்படிங்கிற அந்த ஏக்கம் இருக்குல்ல, அந்த ஏக்கம் அண்ணனும் சீமானும் பேட்டி கொடுக்க மாட்டாரான்ற நிலை வரணும். இல்லை, அந்த விஷயத்தை தான் சொல்கிறாரு. விஜய் அவர்கள் பேட்டி கொடுத்ததான் பேட்டி கொடுப்பாங்கன்னு நாம் தமிழர் கட்சி வட்டாரங்கள்லேருந்து செய்தி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புதிய தலைமுறையில் செய்தி வெளியிட்டாங்க. அப்படி நம்ம கட்சி தம்பிகள் யாரும் அப்படி சொல்லலை. அண்ணனும் அந்த முடிவுலலாம் இல்லை. ஊடகங்களை சந்தித்தது போதும், நிறையா சந்திச்சிட்டோம், போதும் அப்படின்ற ஒரு மனநிலை. ஆனால் ஊடக சந்திப்பு நடத்து வரேன், கண்டிப்பாக நடத்து வரோம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா சாட்டை திரும்ப அதிகமாக விமர்சனம் பண்ண ஒரு காரணம்னா சீமானுக்கு ஒரு பெரிய இழப்பாயிடுச்சு அப்படின்றாங்க. அதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அவங்க சொல்கிறவங்க நாம் தமிழ் கட்சியோ இல்லை
சாட்டை துரைமுருகன் வந்து அதிகமான விமர்சனத்தை வைத்தார், அவர் மேலே ஏதாவது ஒரு குறி சொல்லணும், அதுக்காக வேண்டி அப்படி சொல்கிறாங்களே தவிர அது வந்து காரணம் இல்லை. சாட்டை துரைமுருகன் வச்ச விமர்சனங்களால் நாம் தமிழர் கட்சி பின்னடைவை சந்தித்தது என்பது காரணம் இல்லை.